பழனி முருகன் கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து கோவிலில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாலாஜி. மிரட்டல் விடுத்த நபர் யார் என்று தெரிய வந்திருக்கிறதா? அங்கு பக்தர்கள் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா? கண்டிப்பாக சினி, பழனி முருகன் கோயிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து திருக்கோவில் தலைமை அலுவலகத்தில் மோப்ப நாயுடன் தீவிர சோதனையானது நடைபெற்று வருகிறது. தொலைபேசியில் மிரட்டல் விடுத்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து கோவிலில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மோப்ப நாய் லக்கி வரவழைக்கப்பட்டு திருக்கோவில் தலைமை அலுவலகத்திற்கு வெடிகுண்டு கண்டறியும் பிரிவு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மெட்டல் டிடெக்டர் கருவிகள் மற்றும் வெடிகுண்டு கண்டறியும் உபகரணங்கள் மூலம் கோவில் வளாகம் முழுவதும் காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கோவிலின் அனைத்து முக்கிய பகுதிகளிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்திற்கமான பொருட்கள் ஏதேனும் உள்ளனவா என குறித்து ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பழனி கோவிலுக்கும் பழனி மற்றும் திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கும் காவல்துறை அவசர எண்ணான 100க்கு அழைத்து தொலைபேசியில் மிரட்டல் விடுத்த தருமபுரியை சேர்ந்த முனியப்பன் என்ற நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பழனி முருகன் கோவிலுக்கு மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.